ஒரு சிறிய கிராமத்தில் அற்புதமான திறமை கொண்ட ஒரு சிற்பி இருந்தார். அவரது பெயர் குமரன். தான் செதுக்கும் ஒவ்வொரு கல்லும் உயிர் பெறுவதைப் போல அழகாக இருக்கும். ஒருமுறை அவர் ஒரு அழகான சிக்கலான வேலைப்பாடு கொண்ட தேவதையின் சிலையை செதுக்கத் தொடங்கினார். இந்த சிலைக்காக அவர் மிகுந்த உழைப்பையும் நேரத்தையும் செலவிட்டார். நாள் இரவு பாராமல் உழைத்து சிலையின் முகத்தில் உள்ள மெல்லிய உணர்வுகளையும் உடையில் உள்ள மடிப்புகளையும் நுணுக்கமாக செதுக்கினார். அவருக்கு தெரியும், இதுவே அவரது வாழ்வியல் சிறந்த படைப்பாக அமையப் போகிறது என்று. ஒரு நாள் அவர் சிலையை கிட்டத்தட்ட முடித்துவிட்டார். சிலைக்கு இறுதி மெருகூட்டல்கள் மட்டுமே தேவைப்பட்டன. அப்போது கிராமத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கடுமையான புயல் தாக்கியது. பலத்த காற்று வீசியது, இடி மின்னல் வெட்டியது. அதிர்ஷ்டவசமாக குமரன் புயலில் இருந்து தப்பித்தார். ஆனால் புயல் நின்ற பிறகு அவர் வந்து பார்த்தபோது மிகவும் கனத்த ஒரு மரத்தின் கிளை முறிந்து அவர் உருவாக்கிய சிலையின் மீது விழுந்திருந்தது. சிலை சிதைந்து விட்டது. குமரன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஐயோ, என் அத்தனை உழைப்பும் இத்தனை மாத கால கனவும் ஒரு நொடியில் போய்விட்டதே என்று மனமுடைந்து போனார். அவர் அந்த உடைந்த சிலைக்கு அருகில் பல நாட்கள் சோகமாக அமர்ந்திருந்தார். அந்த சிலையை மீண்டும் செதுக்க அவருக்கு மனமில்லை. அப்போது அந்த வழியாக பயணித்த ஞானி ஒருவர் அவரை கவனித்தார். ஞானி குமரனின் நிலையை புரிந்து கொண்டு உடைந்த சிலையின் அருகில் சென்று நின்று அமைதியாக பேச ஆரம்பித்தார். குமரா, உனது திறமை மகத்தானது. இந்த சிலையை நீ உருவாக்க எடுத்துக்கொண்ட நேரமும் உழைப்பும் தான் சிதைந்ததா, அல்லது உனது பொறுமை மட்டுமா சிதைந்தது என்று கேட்டார். குமரன் குழப்பத்துடன் பார்த்தார். ஞானி தொடர்ந்தார், புயலால் உடைந்தது கல் மட்டுமே. ஆனால் உனது மனம் உடைந்ததால் உனது பொறுமை எனும் குணம் உன்னை விட்டு போய்விட்டது. நீ உருவாக்கிய இந்த சிலையின் அழகை புயலால் சிதைக்க முடிந்தது. ஆனால் நீ கற்றுக்கொண்ட கலைத்திறனையும் உனது அனுபவத்தையும் உன்னுடைய மீண்டும் முயற்சிக்கும் ஆற்றலையும் எந்த புயலாலும் சிதைக்க முடியாது. நீ திரும்பவும் ஆரம்பித்தால் உன்னால் இதைவிட அழகான ஒரு சிலையை உருவாக்க முடியும். உனக்கு இப்போது அதை செதுக்கிய அனுபவம் இருக்கிறது. எனவே உடைந்த சிலையின் மேல் கோபம் கொள்வதை விட்டுவிட்டு அது உனக்கு புகட்டிய பாடத்தின் மேல் கவனம் கொள். அதுதான் உண்மையான கலை. ஞானியின் வார்த்தைகள் குமரனுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்தது. தனது மனதை ஆட்கொண்ட விரக்தியை தூக்கி எறிந்துவிட்டு மறுநாளே புத்துணர்ச்சியுடன் புதிய சிலையை செதுக்கத் தொடங்கினார். இந்த முறை அவர் அதிக பொறுமையுடனும் கூடுதல் கவனத்துடனும் பணிபுரிந்தார். அவர் உருவாக்கிய புதிய சிலை முந்தையதை விட பல மடங்கு அழகாகவும் உயிரோட்டமாகவும் இருந்தது. நீதி: வெற்றிகரமான திறமையை விட தோல்வியைக் கண்டு துவண்டு விடாமல் மீண்டும் தொடங்கும் பொறுமை மற்றும் விடாமுயற்சியே மிகச்சிறந்த கலை.